வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி க்ரானிக்கல்ஸ். இன்றைக்கி நாம் ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல் டைம் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குளிர் சமயம்னா அந்த டைமில் கோகனட் ஆயிலை விட கடுகு எண்ணெய் கொஞ்சம் கார்லிக்கை சதைச்சி சூடு பண்ணி அந்த எண்ணெயை வடிகட்டி அதை தேய்ச்சிக்கலாம். ஒன்லி இந்த வின்டர் சீசன். குழந்தைங்களுக்கு எப்படி மசாஜ் பண்ணுறது, அப்புறம் எந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், எது பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். டாபர் ஆம்லா தேல் கிடைக்கிது, அதையும் உங்களுக்கு தேய்க்கலாம் இது மாதிரி மாற்றி. ஆனால் பெஸ்ட்டு இன் சம்மர் சீசன் அது உங்களுக்கு கோகனட் ஆயில் தான். முதல்ல ஹெட்டில் கொஞ்சோண்டு கோகனட் ஆயிலை சர்க்குலர் மோஷனில் தேய்ச்சி விடுங்க ஸ்லைட்டாக. குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் தேவையான இது ஊட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா எண்ணெய் தேய்ங்க. எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி அப்புறமா தேய்ங்க. அப்புறம் ரூம்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஃபேன் ஆன் பண்ணாதீங்க. குளிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு சளி பிடிச்சிடும். அதனால் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா குழந்தைக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. சீக்ஸில் அப்பர் சைடு பண்ணணும். மூக்கை நல்லா பிடிச்சி விடுங்க. எங்கள் குழந்தைக்கு நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே மசாஜ் பண்ணதுனால அவனுக்கு மசாஜ் ப்ராக்டிஸ் ஆகி போயிடுச்சு. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். அதிகம் ப்ரெஷரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கு குழந்தை ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த ஒவ்வொரு ஐட்டமும் ஸ்டார்டிங்கில் எல்லாம் வரும் 3 to 4 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொண்டு வரலாம். இது மசாஜ் பண்ணுறதுனால குழந்தைங்களோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். போன்ஸ் எல்லாம் நல்ல வலிவாக இருக்கும், நல்ல க்ரோத் ஆகும். கை காலெல்லாம் நல்ல நீளமாக நல்ல வளர்ச்சியாக வரும். அப்புறம் நல்ல ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த மசாஜ். மசாஜ் பண்ணும்போது குழந்தைங்களோட கன்வர்சேஷன் கண்டிப்பாக வேணும். உங்கள்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே பண்ணுங்கள். அதில் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, கேட்பாங்க. இப்படி பண்ணுறதுல அவங்களுக்கு கேஸ் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகிடும். ஒரு கேஸ் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். எல்லாமே கிளாக் வைஸ் தான் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் வேண்டாம். சில குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் எல்லாம் மசாஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. அப்போல்லாம் ரொம்ப அழும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது. 1 or 2 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி டெய்லி பண்ணுற போது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா அவங்க அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. கையெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. அப்புறம் ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா பிடிச்சி விடுங்க. இந்த பாம்பில் கொஞ்சம் அக்யூப்ரெஷர் மாதிரி கொஞ்சம் ஃபிங்கர்ஸாக கொஞ்சம் அமர்த்தி விடுங்க. கையை மத்து கடையிற மாதிரி கடைஞ்சி நீளமாக இழுத்து விட்டேன்னா அந்த கை மடங்கி இருக்காது, நிமிர்ந்து வந்துடும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், up above the world so high, like a diamond in the sky. பச்சை கிளியே வா வா, பாலும் சோறும் உண்ணவா, கொச்சி மஞ்சள் பூசவா, கொஞ்சி விளையாடவா, பைய பறந்து வா, பாடி கழித்து வா, கையில் இருக்கவா, கனி எழுந்த ஊடிவா, வட்டமாயின் கழுத்திலே வானவில்லை இட்டார் பெரியார் யாரப்பா, யாமறிய கூறப்பா. தோல்லேருந்து கைமூடி வரையும் லேசாக அப்படியே இழுத்து மசாஜ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஷோல்டர் சைடில் நல்லா அமர்த்தி தேய்ச்சி விடுங்க. செஸ்ட்டில் மார்பில் உள்ளேருந்து வெளிநோக்கி மசாஜ் பண்ணணுங்க. எல்லாமே லைட் ட்ராப் தான். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிது அப்படின்னா கோகனட் ஆயிலை லேசாக சூடு பண்ணி அதில் ஒரு சின்ன துண்டு கற்பூரம், சூடுன்னு சொல்லுவாங்க கேம்பர், அதை போட்டு அந்த எண்ணெயை மார்பிளையும் கால் பாதங்கள்லையும் தேய்ச்சி விட்டிங்கன்னா சளி கம்மியாயிடும். செஸ்ட் கன்ஜஷன் இருந்துச்சுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் கடுகெண்ணெய் எடுத்து சூடு பண்ணி அதில் ஒரு 4 கார்லிக்கு இல்லை வெளுத்துள்ளி அதை சதைச்சி அதில் போட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் ஓமம், கேரம் சீட்ஸு, அதையும் அதில் போட்டு சூடு பண்ணி அந்த எண்ணெயை வடிகட்டி அந்த எண்ணெயை சூடு பண்ணி அதை வச்சு குழந்தைக்கு மசாஜ் பண்ணேன்னா அதில் அது குழந்தைக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இந்த கன்ஜஷன், செஸ்ட் கன்ஜஷன், கஃப்பு, கோல்டு இதெல்லாமே கம்மியாயிடும். இது எல்லாமே குளிர்காலத்தில் பண்ண வேண்டியது, ரெய்னி சீசனில் பண்ணுறது. சூடு சமயம் சம்மர் சீசனில் பண்ணாதீங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு கேரம் சீட்ஸ், அஜ்வாயின்
இந்த ஓமம் எடுத்து அது லேசாக கடாயில் சூடு பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு கார்லிக் எடுத்து க்ரஷ் பண்ணி அதையும் அது கூடவே சூடு பண்ணி ரெண்டையும் சூடு பண்ணி ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்து காட்டன் துணியில் இதை அவ்வளோத்தையும் போட்டு ஒரு போட்லி மாதிரி ஒரு சின்ன கட்டு கட்டி அது நல்லா கட்டிட்டு அதை வந்து குழந்தை எங்கெல்லாம் குழந்தையோடைய ட்ரெஸ்ஸுலேயே பின் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா அது படுக்கிற இடத்துல பெட்டுக்கு சைடில் கூடவே வைங்க. அது வைக்கும்போது அது சாஸும் அந்த ப்ரீத் பண்ணும்போது அதுவும் அதோட ஸ்மெல் உள்ளே போகிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த கோல்டு கஃப் இது மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட அதோட இந்த ஹோம்லி ரெமெடி இதெல்லாம் சீக்கிரமாக அது கிளியர் ஆகிடும். கவனிக்க வேண்டிய விஷயம், குழந்தை அழுதுச்சுன்னா அழுக அந்த மசாஜை பண்ணக்கூடாது, உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் சூடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதிகம் அழுத்தவும் கொடுக்காதீங்க. சக்கரை குட்டி, தங்க குட்டி, கண்ணு குட்டி, பொண்ணு குட்டி, செல்ல குட்டி, தங்கு சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா. கையோட எக்ஸசைஸும் முடிஞ்சிச்சு. இனி காலைல ஸ்டார்ட் பண்ணலாம். மேலேருந்து கீழே மெதுவாக மசாஜ் பண்ணி இழுத்து விடுங்க. எண்ணெய் தேய்க்கும்போது காலில் வந்து வெளியிலேருந்து உள்ளோட்டு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம். வெளியிலேருந்து உள்ள சைடில் சுற்றி அப்படியே தடவி விடுங்க, மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டான மூமெண்ட்ஸாக இருக்கணும். எதுவுமே ஸ்ட்ராங்காக ஹார்டாக பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. முட்டில் மேலேருந்து கீழே பண்ணிவிட்டு அப்புறமா அங்கேருந்து கீழே விட்டு இந்த மாதிரி இழுத்து லேசாக மசாஜ் பண்ணி தடவி விடுங்க. அப்புறம் அதுக்கப்புறமா இது முடிச்சதுக்கப்புறமா பாதங்களில் வாங்க. மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. உங்கள் கையில் வந்து நீங்கள் சாப்பாடெல்லாம் பண்ண கையோடு அந்த எரிப்பாக இருந்துச்சுன்னா அந்த கையில் நல்லா சோப்பு போட்டு கழுகி கையை கொஞ்சம் சூடாக்கி அதுக்கப்புறமா தான் மசாஜ் பண்ணுங்கள். அந்த கை சுத்தமாக இருக்கணும், சூடாகவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாதங்கள் மற்றும் விரல்களை மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். ஒவ்வொரு விரலையும் மெதுவாக சுற்றி மசாஜ் செய்யுங்க. அப்புறம் கால் பாதத்துக்குள்ளே லேசாக விரல் வச்சு ப்ரெஷர் கொடுத்து டிப்ஸ் அப்படி ஃபிங்கர் வச்சு அமர்த்தி விடுங்க. இது மாதிரி வேக்சினேஷன் எடுத்த நாளில் மசாஜ் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபீவர் இருந்தாலோ ஏதாவது உடம்பு சரியில்லாட்டாலோ மசாஜ் பண்ணாதீங்க. ஐஸ் நோஸுக்குள்ளே கண்ணுக்குள்ளே காதுக்குள்ளே மூக்குக்குள்ளெல்லாம் எண்ணெய் போகாமல் பார்த்துக்கோங்க. ஜென்டில் டச்சு அப்புறம் மசாஜ் இது ரெண்டுமே பேபி பாண்டிங்க்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. குழந்தையோட ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஹெட்ஸு அண்டு லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் இது ரெகுலராக மசாஜ் பண்ணுறதுனால குழந்தையோடைய மசில்ஸ் எல்லாம் போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். குளிக்கும்போது வெதுவெதுப்பான தண்ணியில் லேஸ் சூடு தண்ணியில் குளிப்பாட்டுங்க. பல் வரும் அப்படின்னால ஈர் தரிச்சிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதை க்ளீன் ஃபிங்கரை வச்சு இந்த பல்லில் இந்த கம்ஸில் நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுங்க. அதனால் டீத்து வரும்போது அவங்களுக்கு இந்த விறுவிறுப்பான இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும். குழந்தைக்கு மசாஜ் பண்ணும்போது லேசாக பேசிகிட்டே இருங்க. இல்லைன்னா சின்ன லுல்லபீஸ் பாடுங்க. அவங்க அதை கேட்டுக்கிட்டு அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லாம் மசாஜ் பண்ணுறதுக்கு அலவும் பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. எந்த பாஷையில் பேசுகிறீங்க, எந்த பாஷையில் பாடுறீங்க இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எவ்வளோ அன்பாக பேசுகிறீங்க, என்ன மாதிரி அன்பை காட்டுறீங்க அதுதான் முக்கியம். அன்பு முன்னாடி எந்த பாஷையும் எதுவுமே இம்பார்ட்டண்ட் கிடையாது. எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் பேசலாம், எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் அவங்களுக்கு பாட்டு பாடலாம். நான் இங்கே பிளாஸ்டிக் ஆயில் ஷீட் தான் வச்சுருக்கிறேன். எந்த ஆயில் ஷீட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். குழந்தைக்கு எங்கேயும் குத்துற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் பிளாஸ்டிக்னால் அந்த எண்ணெய் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும், வெளியிலலாம் அப்படி போயிடாது. மசாஜுங்கிறது பராமரிப்பு மட்டும் இல்லை, அன்பு பிணையும் கூட தான். மசாஜை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு பாலை ஊட்டி படுக்க வச்சிங்கன்னா அவங்க சுகமாக ஒரு 2 hours நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க. வயிற்றில் கொப்பில் சுற்றி நம்ம சர்க்குலர் மோஷனில் க்ளாக் வைஸை சுற்றுறதுனால தடவி விட்டுறதுனால உடம்புக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்ல ஜீரணத்துக்கு ஹெல்ப் ஆகும். எண்ணெய் தேய்க்கும்போது முக்கியமான விஷயம், உங்கள் கையில் நகங்கள் இருக்கவே கூடாது. நகங்களை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா தேய்ங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாதத்தின் கீழே உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் மெதுவாக அழுத்தி பண்ணுறேன்.
இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னால் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கேஸ் அண்ட் கோலிக் குறையும், அப்புறம் பேபி ரிலாக்ஸ் ஆகும், நல்ல தூக்கம் வரும். விரல்கள் அப்புறம் பாதத்தினுடைய முனை பகுதிகளில் மெதுவாக மசாஜ் பண்ணுறோம். அதில் வந்து என்னென்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், பாடி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், இம்யூனிட்டி சப்போர்ட் கூட ஆகும். அதே மாதிரி தான் உள்ளங்கையிலையும் நம்ம உள்ள பாயிண்ட்ஸை மெதுவாக அமர்த்தி விட்டோம். அதில் வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் மோட்டர் ஸ்கில்ஸு நல்லா டெவலப் ஆகும். குழந்தைக்கு பேபி காமாக இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப நீங்கள் அழுத்தும் போது மெதுவாக இருக்க வேண்டும். ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரெஷரெல்லாம் போடக்கூடாது. பேபி அன்கம்ஃபர்டபுளாக ஆச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 5 to 10 மினிட்ஸ் மாத்திரம்தான் நீங்கள் ஸ்டார்டிங்லலாம் மசாஜ் பண்ணணும். இந்த மசாஜ் குழந்தைக்கு நல்ல ரத்த ஓட்டம், நல்ல தூக்கம், டைஜஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டு, மசில் ஸ்ட்ரென்த்து மற்றும் நல்ல வளர்ச்சியை தரும். மெதுவான டச்சிலேயே பெரிய நன்மைகள் கிடைக்கும். இந்த சைக்கிள் எக்ஸசைஸ் பண்ணுறதுல கால்களை சைக்கிள் மாதிரி நகர்த்துறோம் இல்லையா, இதனால் கேஸ் ரிலீஸ் ஆகிடும், லெக் மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் நீஸ் டு கம்மி. இந்த இதில் வந்து நம்ம 2 கால்களையும் மெதுவாக வயிற்றுக்குள்ளே அப்படியே தள்ளுறோம். இதனால் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியேற வந்துடும், வயிற்று வலி குறையும், டைஜஷன் நல்லாவே வரும். இதனால் பவல் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் குறையும், அப்புறம் பேபி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. கால்களை மெதுவாக தோள் பக்கம் கொண்டு போகிறோம் இல்லையா, இந்த எக்ஸசைஸ்னால் ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும், ஜாயின்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆகும், அப்புறம் பேபி மூமெண்ட்டும் ரொம்ப ஈஸியாகும், பிரெயின் டெவலப்மெண்ட் அதிகரிக்கும், அப்புறம் பாண்டிங்க்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மசாஜ் பண்ணுறதுனால குழந்தைக்கு நல்ல தூக்கம், நல்ல உடல் வளர்ச்சி, தசைகளெல்லாம் நல்லா வலிப்படும், எலும்பெல்லாம் நல்ல வளர்ச்சி ஆகும், அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும், உடலுக்குள்ளே நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்புறம் குழந்தைக்கு வந்து அழுகை குறைஞ்சிரும், அதனால் அமைதியாக இருக்கும். மசாஜ் மூலம் பாண்டிங் அதிகரிக்கும், அப்புறம் பாதுகாப்பாக தோணும், அவங்களுக்கு உணர்வாங்க. அப்புறம் வயிற்று வலி, கேஸ் குறையும், உணவு செரிமானம் சுலபமாக நடக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இம்யூனிட்டி அதிகரிக்கும். இதனால் லெஃப்ட் ரைட் பாடி பேலன்ஸு டெவலப் ஆகும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா கால்களை 2யும் காதுக்கு அருகே கொண்டு வரோம். இதனால் அந்த குழந்தைங்களுடைய பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியும், மசில் ஸ்ட்ரென்த்து, மசில் ஸ்ட்ரெச்சும், அப்புறம் ஃப்யூச்சரில் க்ராலிங் ரோலிங் எல்லாம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். மசாஜ் பண்ணும்போது நோ ப்ரெஷர், ஜென்ட்லி மசாஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டு, அதுக்கப்புறமா டம்மி, அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸ்க்கு அப்புறமா லெக்ஸ்க்கு அப்புறமா பேக்கு அப்புறமா ஹெட். மசாஜை முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே லீவ் பண்ணி விட்டுருங்க. இந்த நேரம் இந்த ஆயில் கொஞ்சம் உடம்புல ஏறட்டும். அதுக்கப்புறமா லியூக் வார்ம் வாட்டரில் குழந்தைய குளிப்பாட்டுங்க. எப்போயுமே குழந்தைங்கள குளிப்பாட்டுறது இருந்தால் காலைல ஒரு 11 மணிக்கு முன்னாடியே குளிப்பாட்டிடணும். நான் வந்து 8 to 8:30 எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 9-9:30 மணிக்கு குளிப்பாட்டிடுவேன் என்றைக்குமே. சாயங்காலம் ஒரு வாட்டி பாடி வாஷ் பண்ணிவிடுவோம். லியூக் வார்ம் வாட்டரில் ஒரு வாட்டி மேல் மட்டும் கழுவி எடுத்துருவோம். ஆயில் தேய்ச்சா உடனே குழந்தைக்கு வேண்டிய டவலு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸு, க்ரீமு, கொடுக்க வேண்டிய மருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் வந்து இங்கே எடுத்து வைக்கிறதுக்கு வேண்டி ஓட வேண்டிய அவசியம் வராது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் குளிப்பாட்ட கொண்டு போங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் ஷாம்பு போடுறது ஹெட்டுக்கு. குளிப்பாட்டினதுக்கப்புறமா இயர்ஸ்க்குள்ளே பட்ஸ் போடுறதில்ல, வெளியில் மட்டும் பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடுறது. அப்புறம் மாய்ஸ்சரைசர் உடம்பு பூரா தேய்க்கிறேன். அப்புறம் ஃபேஸில் க்ரீம் போடுறேன். அப்புறம் ரேஷ் க்ரீமு டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி போடுறோம். அப்புறம் நாசிபின் 1 ட்ராப் 2 மூக்கில் 2 சைட்லையுமே ஊற்றுறது உண்டு. அப்புறம் விட்டமின் டி ட்ராப்ஸு 1 மில்லி கொடுக்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்ஹெட் மசாஜு, ஐஸ் மசாஜு, ஐப்ரோ மசாஜு, நோஸ் மசாஜு, அப்புறம் அப்பர் லிப்ஸ், ஜாஸு, லோவர் ஜாஸு, சீக்ஸ் இந்த அப்பர் சைடு, இதெல்லாமே நம்ம ஃபேஸில் பண்ணுறோம். அப்புறம் இயர்ஸ்லேயும் நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அப்புறம் ஹெட் மசாஜு இந்த மாதிரி பண்ணணும். ஹெட் மசாஜ் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் பாருங்கள். ஐஸ் க்ளோஸ் பண்ணி ரொம்ப சுகமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். குளிப்பாட்டினதுக்கப்புறமா தலையை ரொம்ப துணியெல்லாம் வச்சு தோர்த்தியெல்லாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கவே விட்டுருங்க. அப்போ அது பழக்கமாகிடும். நாளைக்கு மழையிலலாம் போனால் கூட எந்த பிரச்சனையும் வராது.
குழந்தைக்கு இதுக்கப்புறமும் ஏதாவது கோல்டாக தான் இருந்துச்சுன்னு உண்டுமானா ஸ்டீம் பண்ண வைங்க. ரூமுக்குள்ளே எங்கேயாவது ஸ்டீம் பண்ண வச்சுக்கிட்டு குழந்தைய பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணுற மாதிரி ரொம்ப பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சு ஸ்டீம் பண்ணுற மாதிரி வச்சேன்னா சீக்கிரமாக அந்த சளியெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். அப்புறம் இடையில ராசிவியன் ட்ராப்ஸையும் ஊற்றுங்க கண்ணில் மூக்கில். அப்புறம் டெய்லி வந்து டம்மி டைம் கண்டிப்பாக கொடுங்க. ஒரு 1 hour 2 hour 5 minutes கமுத்தி படுக்க வைங்க. அப்போ அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி போயிடும். சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறமா டெய்லி கண்டிப்பாக பர்பிங் பண்ண வச்சுட்டு தான் கீழே படுக்க வைக்கணும். டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கோகனட் ஆயில் இல்லைன்னா செட்டஃபைலோடைய ரேஷ் க்ரீம் இருக்குது, அதை தேய்ச்சிக்கிட்டு அப்புறமா டைப்பர் போடுங்க. கண்டிப்பாக டைப்பர் ஃப்ரீ டைம் வச்சுக்கோங்க. ஒரு 1 hour டைப்பர் இல்லாமல் காலையில் அப்புறம் சாயங்காலம் 2 வாட்டி டைப்பர் இல்லாமலே வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க. ஹை ஃபீவரோ இல்லை வாமிட்டிங்கோ இல்லை ரொம்ப கண்டினியூஸ் க்ரைங்கோ இருந்துச்சுன்னா. பேக் மசாஜ் பண்ணுறதுனால பேக் அண்ட் நெக் மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். உட்கார்றதுக்கும் க்ரால் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மற்றும் ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நர்வ்ஸு ஸ்பைன்ஸு எல்லாத்துக்கும் நல்ல ஸ்டிமுலேஷனாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் ப்ளட் ஃப்ளோ உடம்புக்குள்ளே ஃபுல்லாக நல்லா ஃப்ளோ பண்ணுறதுக்கும், அப்புறம் குழந்தை ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கும், ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகியும் க்ரையிங் சும்மா அழுதுட்டு இருக்கிறாங்கள அது கம்மி ஆகிறதுக்கும், பீஸ்ஃபுல்லாக பெட்டரான ஸ்லீப் ஆகிறதுக்கும், எல்லாத்துக்கும் பாடி பேலன்ஸ் கூட எல்லாம், அப்புறம் பேரண்ட் பேபி கனெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த பேக் மசாஜ் கூட. அப்புறம் ஹிப்ஸ் மசாஜ் வந்து ஹிப்ஸ் ஜாயின்ட்ஸை ஃப்ளெக்சிபிள் ஆக்குது. பேபியோடைய லெக்ஸை வந்து ஈஸிலி மூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அதோடைய ஹிப்ஸு தைஸு லெக்ஸு எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஈஸியாக ஒரு க்ரால் பண்ணுறதுக்கும் வாக் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ப்ராப்பர் லெக் அலைன்மெண்ட்டுக்கு கூட இது உதவியாக இருக்கும். இந்த ஹிப் மசாஜ்னால் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ராங்கான லெக்ஸு, பெட்டர் மூமெண்ட் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் குழந்தையோட டேக் கேர் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டாக்டர்கிட்ட நீங்கள் வேக்சினேஷனுக்கு மட்டும்தான் போக வேண்டியதாக இருக்கும். மற்றபடி எந்த தேவைக்குமே போக வேண்டியதாக இருக்காது. கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இன்னர் போட்டு குழந்தைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபுல் கவர் பண்ணி வைங்க. அப்போ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க நல்லபடியாக க்ரோ ஆவாங்க. மருந்து மாத்திரைலாம் அதிகமாக கொடுக்க வேண்டியதே வராது. चंदा है तू मेरा सूरज है तू, ओ मेरी आँखों का तारा है तू. நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா. இனிமேல் பேக் எக்ஸசைஸ் பண்ணுறோம். பேக் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் பண்ணுறதுன்னா எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது, அதனால் பண்ணுறேன். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப நிதானமாக பண்ணணும். குழந்தையோட எலும்பெல்லாம் ரொம்ப வீக்கானது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பண்ண முடியலன்னா விட்டுருங்க இதை. 1 2 3 4 5, once I caught a fish alive. 6 7 8 9 10, but I let it go again. Why did you let it go? Because it bit my finger so. Which finger did it bite? This little finger on the right. நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. குழந்தைங்களுக்கு 5 6 மாதம் வரை எந்த வேறு ஃபுட்டும் கொடுக்கக்கூடாது. ஒன்றில் பிரஸ்ட் மில்க்கு இல்லைனா நான்ப்ரோ, எது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அது மட்டுமே தான் கொடுக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க நல்ல சூடாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க குழந்தைக்கு அப்படின்ட்டு. அது கொடுக்கக்கூடாது. தண்ணி கூட 5 6 மாதத்துக்கு அப்புறமா தான் கொடுக்கலாம். எந்த ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் 3 நாளைக்கு அதே ஃபுட்டை கொடுங்க. அதுக்கு குழந்தைக்கு ஒத்துக்கிட்டு அப்படின்னா தான் செகண்ட் ஃபுட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டில் ராகி மாவு கொடுத்தேன், அப்புறம் வாழைக்கை மாவு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு, அப்புறம் ஹாஃப் ஆப்பிள், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பேபி தெராபிஸ்ட்டு இல்லைன்னா பீடியாட்ரிஷியன் கிட்ட ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுக்காமல் பண்ணக்கூடாது. நீங்களாகவே பண்ணிடாதீங்க இந்த எக்ஸசைஸை. இது பண்ணுறதுனால சீக்கிரமாக வந்து கழுத்து நிற்கும். அப்புறம் அப்பர் பாடி லோவர் பாடி எல்லாமே ஸ்ட்ரெங்தன் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தனியாக பண்ணக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் இது பண்ணலாம்.
உன்னிக்கண்ணனுக்கு மசாஜ் முடிஞ்சிச்சு. அவர் ரொம்ப ஹாப்பியாக சிரித்து ரசித்து மசாஜ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. தேங்க்யூ.